நீதான் பேசுறியா? அந்த தைரியமான ஜான்சி எங்க போனா? எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ எத்தனை தடவை வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க. என்னை யாராவது வம்புக்கு இழுத்தாங்கன்னா அந்த பசங்களை நீ எப்படியெல்லாம் தம்சம் பண்ணிருக்க மறந்துட்டியா? சொல்லு. எனக்கு வேற வழி தெரியலையே. எனக்கு அந்த ஸ்கூல்ல படிக்க இஷ்டம் இல்லைன்னு சொன்னாலும் எங்க அம்மா தான் அடம் புடிச்சு அனுப்புனாங்க. கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. நீ இன்னும் அழகா ஆகணுன்றதுக்காக தானே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். உங்க அப்பா இந்த வெள்ளரிக்காவெல்லாம் நைட்டு சாப்பாடுக்கு எடுத்து வைன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா உனக்காக நான் இதெல்லாம் செய்யறேன் பாரு. என்ன சொல்லணும்? வெள்ளரிக்காய் வாங்கி கொடுத்ததுக்கு இவ்வளவு பில்டப் பண்ணி பேசுறீங்க? பின்ன நீ படிக்கிற ஸ்கூல் என்ன சாதாரண ஸ்கூல் நினைச்சியா? பெரிய பெரிய பணக்கார பசங்க எல்லாம் அந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அவங்க பக்கத்துல எல்லாம் நீ போய் நிக்கும் போது அழகா தெரிய வேண்டாம்? அம்மா எதை செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தானே செய்யற. அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ற? நான் தான் யூனிஃபார்ம் அயன் பண்ணிட்டு இருக்கேன்ல, பார்த்தா தெரியல? அடி பாவி, என்ன காரியம் பண்ற? உனக்காக இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. வர வர ரொம்ப அடம் பிடிக்கிற. என் யூனிஃபார்ம் நீங்க ஏன் அயன் பண்றீங்க? டெய்லியும் பண்ணீங்கன்னா உங்க கை வலிக்கும்ல. 15 வருஷமா அடுத்தவங்க துணியெல்லாம் அயன் பண்றேன். என் பொண்ணு ட்ரெஸ் அயன் பண்ணும்போது எனக்கு கை வலிக்குமா? இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போடுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ பழிச்சிருச்சு. ஏய், நீ என்னடா பண்ற? அக்கா, உனக்கு சண்டே லீவ் தானே, நான் இத போட்டுக்கட்டுமா? உனக்கு இல்ல, உன் அக்காவுக்கு. என்னங்க நீங்க? இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம பொக்கிஷ மாதிரி பத்திரமா பாதுகாக்கணும். என்ன நடந்தாலும் சரி, இதுல ஒரு சின்ன கரை கூட படாம பாத்துக்கணும், சரியா? நல்லா கேட்டுக்கோ. என் பொண்ணு அந்த ஸ்கூல்ல படிக்கிறான்னு நினைக்கிறப்ப எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? கை வலிச்சாலும் பரவாயில்ல, அயன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னங்க, அப்படியே என்னோட துணியை அயன் பண்ணி கொடுத்துறீங்களா? எனக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் இந்த போராட்டத்தை நான் கைவிட போறதில்ல. என்ன சுத்தி இருக்கிறவங்க, என் சொந்தக்காரங்க எல்லாரும் என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல. நான் என் மனசுக்கு என்ன சரின்னு படுதோ அதை தான் செய்வேன். உங்க கதை நாளையோட முடிஞ்சது. F4 பசங்க வராங்க. எங்க வந்திருக்காங்க? 하늘불빛 같은 우리들만의 아름 하늘불빛 같은 우리들만의 아름 ஹாய் ஜேசன், இது நானே உனக்காக கஷ்டப்பட்டு செஞ்சது. ப்ளீஸ் வாங்கிக்கோயே, உனக்காக தான். டேய் டேய், ரொம்பவே பயங்கரடா. அங்க பாத்தியா? நீ செஞ்ச கேக் எல்லாம் கண்டிப்பா அவன் சாப்பிட மாட்டான். மறுபடியும் கொண்டு வராத. என்கிட்ட ஏதாவது பேசணுமா? எதுவா இருந்தாலும் சொல்லு. இருக்கு, பேசுறதுக்கு நிறைய இருக்கு. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒன்னதான். உனக்கு மேரேஜ்னா என்னன்னு யாருமே சொல்லி கொடுக்கலையா? உங்களால ஒருத்தருக்கு உதவி பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, ஆனா உபத்திரம் பண்ணாம இருந்தாலே போதும். அந்த பொண்ணு ஆசையா செஞ்ச கேக்க நீ வாங்கி சாப்பிட்டா என்ன குறைஞ்சா போயிடுவ? இத்தனை பேர் முன்னாடி அந்த பொண்ணு அவமானப்படுத்துறியா? அந்த பொண்ணு அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுவ? ஏன் பேசாம நிக்கிற?
ஏதாவது பேசணுமான்னு கேட்டேன். ஒண்ணும் இல்ல. ஐயோ, நல்லா சொதப்பிட்டேன். Lucky my life 그대가 꿈처럼 다가오네요 슬퍼질 때면 난 lucky my dream 그대 따스하게 날 꼭 감싸주네요 언제나 이렇게 웃어요 난 세상이 힘들게 해도 난 절대 눈물은 보이고 싶진 않죠 내 맘을 모르는 그대라도 என்னதான் இருந்தாலும் இவ்வளவு நேரமா ஸ்விம் பண்றது உடம்பு டயர்ட் ஆயிடுது. என்ன நானே பனிஷ் பண்ணிக்கிட்டேன். என்ன நீ அப்படி என்ன தப்பு பண்ணிட்ட? ஒரு நிமிஷம் கோழியானதுனால என்ன என்னாலேயே மன்னிக்க முடியல. இப்ப நீ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றல? நான் இன்னும் இந்த ஸ்கூலுக்கு வரேன்னா அதுக்கு ரெண்டு காரணம் தான். என்னது? இந்த ஸ்விம்மிங் பூல் அப்புறம் நீ. I'm sorry. என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். சாரியா? சாரி சொன்ன மட்டும் விட்டுருவேன் நினைச்சியா? நீ பண்ண காரியத்துக்கு சரியான பாடம் சொல்லி கொடுக்காம விட மாட்டேன். கால் ஸ்லிப் ஆனதுனாலதான் இப்படி நடந்துச்சு. வேணும்னா இதே மாதிரி உங்களுக்கு வேற ஷூ வாங்கி தரேன். ஓஹோ, என்ன விட பணக்காரியா நீ? என்ன? பணம் கொடுத்து வாங்கறதுக்கு இது என்ன சாதா ஷூவா? இது எனக்காகவே ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி செஞ்சது. அப்படி இருக்கும்போது இதே மாதிரி ஷூவை எங்க இருந்து வாங்கி தருவேன்? I'm sorry. அப்படின்னா நீங்க என்ன செய்ய சொன்னாலும் நான் அதை செய்யறேன். என்ன வேணா செய்வியா? செய்யறேன். தொடச்சு விடு. என்ன? தொடச்சு விடுன்னு சொன்னேன். துடைக்கணுமா? இப்பதான் என்ன வேணா செய்வேன்னு சொன்னேன். பிரச்சனை எதுக்கு பெருசு பண்ற? அவ என்ன உன் கால்ல வேணும்னே ஐஸ்கிரீமை கொட்டினா தெரியாம நடந்துருச்சுன்னு மன்னிப்பு கேட்டால? இவ்வளவு பேசுறியே, நீ யாரு? இங்க பாரு, இந்த இடத்துக்கு நீ புதுசா வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இங்க யாருக்கும் தைரியமா பேச அனுமதி கிடையாது. ரூல்ஸ மீறாத.